இன்றைக்கி ஜெபம் வேறு இப்போ இன்டர்நெட்டில் வந்துச்சு. இரவு ஜெபிப்போம், தூங்குவதற்கு முன்பு, தூங்குவதற்கு பின்னு, அப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னு, இதெல்லாம் இப்போ யூடியூப்பில் வந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு இன்னும் ஈஸி ஆகிடுச்சு. அப்படியே படிச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படியே ஆமேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். டெக்னாலஜி வந்து இன்றைக்கி பிசாசு எவ்வளோ வஞ்சகமாக கொண்டு போய் சபைகளெல்லாம் இன்றைக்கி வீழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கும்போது ரொம்ப துக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீ ஜெபம் பண்ணுமா. அப்போ பரிசுத்த ஆவின் எனக்குள்ள இருக்கிறாரா? அதுவே டவுட் தான் பாஸ்டர். அதுக்கு எப்படி அதுக்குள்ளே போய் நான் ஜெபிக்கணும்? அபிஷேகமே எனக்கு இல்லையே. நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து ஆராதிச்சுட்டு நீங்கள் போனீங்க சொன்னால் ஆவியான உன்னோடு கூட சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஆமேன். வெள்ளிக்கிழமை மட்டும் நான் வந்துட்டு ஆவிக்குரியவன், ஆவியில் நம்பர் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்களெல்லாம் நீ ஆவிக்குரிய சாதாரண விசுவாச பிள்ளைகளை ஏமாற்றிக்கலாம். ஆமேன்.